கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன். தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு இதை நான் கேட்போமாக. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தை இது வாசிக்க கேட்டோம். நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், அவருடைய வலது பார்சல் வீட்டிற்கக்கூடிய மேலானவைகளை நாடுங்கள், இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல. காரணம், நம்முடைய பாவத்தினால, அக்கிரமத்தினால நாம் மரித்து விட்டோம். ஆனாலும் பிரியமானவர்களே, நான் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் என்றைக்கோ நாம் மரித்திருக்க வேண்டும், நாம் செய்த பாவத்தினால். பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, நான் கிறிஸ்துக்குள், அவருக்குள் நான் பிழைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் எதை தேடுகிறோம்? நாம் எதை நாடுகிறோம்? உலகத்தையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வரி சேவையில் அவர் மறிக்காவிட்டால் நான் என்றைக்கோ நாம் மரித்திருப்போம். நமக்காக பாடுபட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் மரித்து இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படின்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. நாம் அவர்களே வாழுகிறோம். நம்முடைய ஜீவன் அவருடையது. இந்த ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. நம்முடைய சுவாசம் அவருக்குள் இருக்கிறது. அவரே நம்முடைய பலன். பிரியமானவர்களே, ஒரு நாளும் இதை மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவனுடைய ஜனமே, இதை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தை தேட வேண்டாம், இந்த உலகத்தில் உள்ளவர்களை நாம் நாட வேண்டாம். இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சை ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, எனவே தேவனையே நாம் தேடுவோம். இந்த உலகத்தை நாம் தேட வேண்டாம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையை சோதனம் அப்பா, இந்த நாள் இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, போக்கியும் வரத்தையும் இந்த நாளிலே நீ காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த பூமியில் உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே, உண்மையே நாங்கள் தேட வேண்டும், உண்மையே நாட வேண்டும், உண்மை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த பாக்கியத்தை கொடும் சாமி. வானத்தை உண்மைப்படுத்த வல்லமுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளே பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.